இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டான மணமான ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போது பாத்திரம் வச்சுக்கலாமா. அந்த பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 கப்பு தண்ணி. பாருங்கள், இந்த ரசம் நான் பப்பாளி வச்சு தான் செய்ய போகிறேன். பப்பாளி ரொம்ப காயாக எடுக்காதீங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் பழமாக இருக்கணும். நான் ஒரு சின்ன பீஸு கட் பண்ணி மேல் தோல் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். 1 கப்பு இதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பழுத்த பழமாக தக்காளி எடுத்துருக்கேன், பொடியை நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 8 பீஸுக்கு மேலே பூண்டு, கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரசப்பொடி 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கழுவிட்டு இதை சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கில் அடுப்பு ஆன் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் சேர்த்துட்டு தான் அடுப்பு ஆன் பண்ணணும். இப்போ மூடி வச்சுட்டு இது ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாமா. பாருங்கம்மா, 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக மணமாக வாசனையாக இருக்குது. கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மசிச்சிடுங்க. பப்பாளி நல்லா வெந்துடும், ஏன்னா பழமாக தானே இருக்குது. அதனால் நீங்கள் கரண்டியாலே இப்படி மசிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசிய வச்சுடுங்க. பப்பாளி ஒன்று ஒன்று இருந்ததுன்னா பரவாயில்ல, நமக்கு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அது ரொம்ப மசிய வைக்காதீங்க. இப்போ இது கூடவே நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம், இப்போது 2 கப்பு. ஏன்னா ரசம்னா கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்கணும், அதனால் 4 கப்பு தண்ணி. இந்த அளவுக்கு தான்மா இருக்கணும், இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. நம்ம ஏற்கனவே கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் உப்பு, இப்போ கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஒரு கொதி வந்தால் போதும். மேலவே கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இந்த டைமில் நம்ம ரசத்துக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, அதே அளவுக்கு ஜீரகம், கடுகு கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 2 சிட்டிக்கு அளவு பெருங்காயம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்கம்மா. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு தான் கொதிக்கணும், இதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. இது கூடவே ஒரு சின்ன பீஸு வெல்லம், இந்த அளவுக்கு இதை சேர்த்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான பப்பாளி ரசம் ரெடி.